ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? 10 கொஷின்ஸ் தான் பார்ப்போம். பட் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனுமே பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வளன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுறது தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ எஸ்எஸ்சிஜிஎலாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்ஸாக இருக்கட்டும், எம்டிஎஸ், ஜிடி, ஸோ இதுலேருந்து இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. ஸோ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இர்ரேஷ்னல் ஃபியர் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக ஃபோபியானாலே ஃபியர். சரிங்களா? ஸோ அப்போது ஃபியர் ஆஃப் வாட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கேக்கோஃபோபியா. கேக்கோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் அக்லினஸ், ஃபியர் ஆஃப் அக்லி, அதாவது அசிங்கமாயிடுவோமோ அப்படிங்கிற பயம். அப்படி இல்லைன்னா ஏதாவது அசிங்கமான ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது, அக்லியான ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது. சரிங்களா? சிங்கத்தை பார்த்து பயம். அதாவது ஒரு அக்லியான ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனி அறையை பார்த்து, தனிமையான ஒரு இடத்தை பார்த்து பயப்படுறது, தனி அறையை பார்த்து பயம். ஸோ ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் பிளேஸ், ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் பிளேஸ். ஸோ அதுதான் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா. நெக்ஸ்ட் ஹைட்ரோஃபோபியா. ஸோ ஹைட்ரோனாலே வாட்டர். சரிங்களா? ஸோ வாட்டரை பார்த்து பயப்படுறது. சரிங்களா? ஃபியர் ஆஃப் வாட்டர். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், இர்ரேஷனல் ஃபியர் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோஃபோபியா. ஸோ இப்போ ரேபிஸ் வந்து நாய் கடிச்சதுனால ரேபிஸ் வரும்ல. ஸோ இந்த ரேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் இந்த ஹைட்ரோஃபோபியா வந்து ஏற்படும். சரிங்களா? வாட்டரை பார்த்தாலே பயப்படுறது வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் அக்ரோஃபோபியா. அக்ரோஃபோபியா அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஹைட், ஃபியர் ஆஃப் ஹைட். சரிங்களா? ஸோ அதான் வந்து அக்ரோஃபோபியா. உயரத்தை பார்த்து பயப்படுறது, உயரத்தை பார்த்து பயம், ஸோ உயரமான ஒரு இடத்த பார்த்தோ உயரத்தை பார்த்து பயப்படுறது தான் உயரத்தை பார்த்து பயம். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தட் விச் கேன் பி கேரிட். சரிங்களா? ஸோ ஈஸியாக எடுத்து செல்லக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க. எடுத்து செல்லக்கூடியது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள் தான் என்னது? எளிதில் எடுத்து செல்லக்கூடிய, எளிதில் எடுத்து செல்லக்கூடிய, எதையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேக் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம்ல, எடுத்து செல்லக்கூடிய. எடிபிள் அப்படிங்கிறது உண்ணத்தகுந்த, ஸோ சாப்பிடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சாப்பிடக்கூடியது தான், உண்ணத்தகுந்த அப்படின்னு சொல்லலாம். உண்ணத்தகுந்த. சரிங்களா? ஃபிட் டு ஈட். சரிங்களா? ஃபிட் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படிங்கிறது ஃபிட் டு ட்ரிங்க். ஸோ பருகக்கூடிய, ஸோ குடிக்க தகுந்த. ஸோ அதுதான் வந்து போர்ட்டபிள். ஸோ பியரபிள் அப்படிங்கிறது சகிச்சு கொள்ளக்கூடிய, சரிங்களா? தாங்கக்கூடிய அப்படிங்கிற மீனிங்கில் வரும், தாங்கக்கூடிய. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தட் விச் கேன் பி கேரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, ஈஸியாக எளிதில் எடுத்து செல்லக்கூடியது. ஸோ போர்ட்டபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மர்டர் ஆஃப் எ பிரதர். ஸோ மர்டர் அப்படின்னாலே இந்த சைடு அப்படிங்கிறது ரூட் வேர்டு. சரிங்களா? சைடு அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், பேட்ரிசைடு அப்படிங்கிறது ஃபாதரை வந்து கொலை பண்ணுறது. சரிங்களா? மர்டர் ஆஃப் ஃபாதர். ஸோ தந்தையை வந்து கொலை செய்கிறது, தந்தையை கொலை செய்தல். அடுத்து ஃப்ராட்ரிசைடு அப்படிங்கிறது மர்டர் ஆஃப் பிரதர்.
சகோதர கொலை, சகோதரனை கொலை செய்கிறது. சரிங்களா, சகோதரனை கொலை செய்கிறது தான் ஃப்ராட்ரிசைடு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷனு, மர்டர் ஆஃப் பிரதர். நெக்ஸ்ட் ஹோமிசைடு. ஹோமிசைடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது, மனித கொலை, அதுதான் ஹோமிசைடு. சரிங்களா, ஸோ மர்டர் ஆஃப் ஹியூமன். அடுத்தது பாரிசைடு. பாரிசைடு அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவை கில்லிங் ஆஃப் இல்லை மர்டர் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ், உறவினர்களை கொலை செய்கிறது, உறவினர்களை, எஸ்பெஷலி பேரண்ட்ஸை கொலை பண்ணுறது, பேரண்ட்ஸை, பெற்றோர்களை கொலை செய்கிறது தான் பேரண்ட்ஸு. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃப்ராட்ரிசைடு, மர்டர் ஆஃப் பிரதர். அடுத்த கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த வேர்ட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் லயன் அண்ட் டைகர். ஸோ லயன் அண்ட் டைகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கார்னிவோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னிவோர் அப்படிங்கிறது உண்ணிகள், மாமிச உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம், மாமிச உண்ணிகள். அப்போது லயனும் டைகரும் கார்னிவோர்ஸ் தானே, ஸோ மாமிச உண்ணிகள். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இன்செக்டிவோர். இன்செக்டிவோர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பூச்சி உண்ணி, பூச்சியை சாப்பிட்றது. சரிங்களா, ஈட்டிங் இன்செக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹெர்பிவோர் அப்படிங்கிறது தாவர உண்ணிகள், ஈட்டிங் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆம்னிவோர். ஸோ ஆம்னிவோர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லலாம், விலங்குகளையும் சாப்பிடும் தாவரங்களையும் சாப்பிடும், அனைத்துண்ணி, அதான் ஆம்னிவோர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் லயன் அண்ட் டைகருக்கு கார்னிவோர். சரிங்களா, நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் தட் cannot be read அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எழுதுகிறாங்க, அந்த எழுதுகிற விஷயம் வந்து புரியாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்காரிஜிபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்காரிஜிபிள் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருப்போம், திருத்த முடியாத, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இன்காரிஜிபிள் அப்படிங்கிறது திருத்த முடியாத, ஒன்றா திருத்தவே முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட் இல்லெஜிபிள். இல்லெஜிபிள் தான் அப்படிங்கிறது தான் என்னது, பார்க்குறதுக்கே வந்து புரியாமல் இருக்கிறது தான் இல்லெஜிபிள். சரிங்களா, படிக்க முடியாத, தெளிவற்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா, ஸோ cannot be read. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லெஜிபிள். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இல்லெஜிபிளாக இருக்குது. சரிங்களா, நான் இல்லெஜிபிளுங்கிறது தான் ஹேண்ட் ரைட்டிங் தட் cannot be read. நெக்ஸ்ட் இன்எலிஜிபிள். இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தகுதி பெறாமல் இருக்கிறது தான் இன்எலிஜிபிள். நெக்ஸ்ட் இன்விசிபிள். இன்விசிபிள் அப்படிங்கிறது ஸோ பார்க்குறதுக்கு தெரியாமல் இருக்கிறது தானே இன்விசிபிள் அப்படிங்கிறது. ஸோ பார்க்க முடியாமல் இருக்கிறது தான் இன்விசிபிள். சரிங்களா, இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஒன் நோயிங் எவ்ரி திங். ஸோ நோயிங் எவ்ரி திங் அப்படிங்கிறது என்னன்ற பார்ப்போம். எல்லாமே தெரிஞ்சிருக்கவங்க தான் ஒன் நோயிங் எவ்ரி திங். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். லேர்ன்ட் அப்படிங்கிறவங்க படித்த, கற்றுத் தேர்ந்த அப்படின்னு சொல்லலாம், படித்த. நெக்ஸ்ட் ஆம்னி ப்ரெசன்ட். ஆம்னினாலே எவ்ரிவேர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆம்னிங்கிறது எல்லாம். சரிங்களா, ஸோ ஆம்னி ப்ரெசன்ட் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கின்ற அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா, வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம், வைட் ஸ்ப்ரெட். ஓகேவா, ஸோ எங்கும் நிறைந்த அப்படின்னு சொல்லலாம் தமிழில், எங்கும் நிறைந்த. அடுத்து ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், பவர்ஃபுல். தமிழில் சர்வ வல்லமை உடைய, தோற்கடிக்க முடியாத, வல்லமை உடைய. சரிங்க, தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆம்னிசியன்ட் அப்படிங்கிறது தான் ஆல் நோயிங்.
ஸோ எல்லாமே தெரிஞ்ச, சரிங்களா, எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிறது தான் ஆம்னிசியன்ட். சரிங்களா. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் knowing everything அப்படிங்கிறது omniscient அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஹெட் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேர்னிங். சரிங்களா. ஸோ நாலேஜும் படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதவர் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேர்னிங். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிப்ளியோஃபைல். ஸோ பிப்ளியோஃபைல் அப்படிங்கிறது புத்தகங்களை விரும்புவர், புத்தக விரும்பி அப்படின்னு சொல்லலாம். புத்தகங்களை விரும்புபவர். பிப்ளியோஃபைல் அப்படிங்கிறது புத்தகங்களை விரும்புபவர். ஸோ ஒரு புக்கு மேலே வந்து லவ் வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ளியோஃபைல். ஃபிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறது, ஃபிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க, தத்துவியலாளர். தத்துவியலாளர். சரிங்களா. ஸோ ஒன் ஹூ வேர்ஸ்ட் இன் philosophy. சரிங்களா. ஒன் ஹூ வேர்ஸ்ட் இன் philosophy. சரிங்களா. நெக்ஸ்ட் மிசாஜினிஸ்ட். மிசாஜினிஸ்ட் அப்படிங்கிறது பெண்களை வெறுப்பவர், பெண்களை வெறுப்பவர். மிசாஜினிஸ்ட் அப்படிங்கிறது பெண்களை வெறுப்பவர். மிசாலஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பகுத்தறிவை வெறுப்பவர், பகுத்தறிவை வெறுப்பவர். கற்றுக்கிறதே வெறுப்பவர். சரிங்களா. ஸோ டிபேட்டு, ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வெறுக்கிறவர், பகுத்தறிவே வெறுப்பவர் தான் மிசாலஜிஸ்ட். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் மிசாலஜிஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். லேடிஸ் அம்பல்லா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பாரசல். ஸோ பாரசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அம்பல்லா. சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், கிரானரி. கிரானரி அப்படிங்கிறது தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம், தானிய களஞ்சியம். ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கிரெயின்ஸ். நெக்ஸ்ட் எபிடாஃப். எபிடாஃப் அப்படிங்கிறது கல்வெட்டு, இல்லைன்னா கல்லறையில் எழுதக்கூடிய வாசகம். சரிங்களா. அதுதான் எபிடாஃப். ஏவியரி அப்படிங்கிறது கேஜ் அப்படின்னு சொல்லலாம், பறவைகளோட கேஜ், பேர்ட்ஸோட கேஜ்னு சொல்லலாம். இல்லை பேர்ட்ஸ் வந்து வசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான் ஏவியரி. சரிங்களா. நெக்ஸ்ட், ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் த பவர் ஆஃப் ஃபேட். சரிங்களா. ஸோ விதியை வந்து முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்புறவர். சரிங்களா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஃபேட்டலிஸ்ட். ஸோ விதிப்படி தான் வாழ்க்கை, விதியை வந்து முழுசாக வந்து நம்புறவர் தான் ஃபேட்டலிஸ்ட். ஓகேவா. ஸோ விதியை வந்து நம்புறவர். நெக்ஸ்ட் ஆப்டமிஸ்ட். ஆப்டமிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவர், எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்லேயே பார்க்குறவர். ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்லேயே பார்க்குறவர் தான் இந்த ஆப்டமிஸ்ட். ஓகேங்களா. ஸோ எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவர் தான் ஆப்டமிஸ்ட். பெசிமிஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஆப்டமிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் தான் பெசிமிஸ்ட். ஸோ எது நடந்தாலும் அதை வந்து கெட்டதாகவே நினைக்கிறது, அவ நம்பிக்கையோடு இருக்கிறது தான் பெசிமிஸ்ட். நெக்ஸ்ட் பார்சிமோனியஸ். பார்சிமோனியஸ் அப்படிங்கிறது ஃப்ரூகலாக இருக்கிறது, ஸோ ரொம்பவே ஒரு கஞ்சத்தனமான இருக்கிறது தான். சரிங்களா. பார்சிமோனியஸ். ஓகேவா. சிக்கனமா அப்படின்னு சொல்லலாம், சிக்கனம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் த பவர் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிறது ஃபேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட், அ பர்சன் ஹூ லவ்ஸ் எவ்ரிபடி. ஸோ இந்த எல்லாரையும் விரும்புவர் என்னன்றது கேட்டிருக்காங்க. காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பரந்த நோக்கம் உடையவர்.
நோக்கமுடையவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உலக பொது நோக்காளர் அப்படிங்கிற மாதிரி. உலக பொது நோக்காளர், சாரி, உலக பொது நோக்காளர். சரிங்களா? ஸோ இன்க்ளூடிங் கண்டெய்னிங் பீப்புள் ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம், காஸ்மோபாலிட்டன். நெக்ஸ்ட் ஃப்ராட்ரிசைட். ஃப்ராட்ரிசைட் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃப்ராட்ரிசைட் அப்படிங்கிறது மர்டர் ஆஃப் பிரதர். அல்ட்ரோயிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? பொதுநலம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுநலம் உடையவர் தான் அல்ட்ரோயிஸ்ட். ஸோ மற்றவங்களுக்காக வாழ்கிறவர், சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் விரும்புவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரோயிஸ்ட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் அல்ட்ரோயிஸ்ட். அடுத்து அரிஸ்டோக்ராட். அரிஸ்டோக்ராட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்குடியில் பிறந்தவங்க, பிரபுத்துவம் வாய்ந்த ஆட்சியில் இருக்கிறவங்க, சரிங்களா? உயர்குடியில் பிறந்தவர் அரிஸ்டோக்ராட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.